நம்ம வாழ்க்கையில் நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு பேசாமல் போன நபர் திரும்ப நம்மக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம விட்டுட்டு ஒரு பர்சன் போகிறாங்க, அதாவது நம்மளை பிடிக்காமல் ஒரு பர்சன் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது தான் லைஃப்பில் சுவாரஸ்யம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் இந்த காதல், அன்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அது கிடையாது உண்மையான அன்பு. என்ன தான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சாலும் அவங்க கூட கடைசி வரை நின்று என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அவங்க கூட எப்பயுமே விட்டு கொடுக்காம சண்டை போட்டு, நமக்குள்ளே என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெளியே விட்டு கொடுக்காம அவங்கள பிரியாமல் அப்படி இருக்கிறது தான் எப்போவுமே உண்மையான அன்பு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எல்லாத்துக்கும் அவைலபிளாக எல்லா டைமும் இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்டுருவீங்க. எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் இவன் என்னடா எங்கடா போயிட போகிறான், எப்போ மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான், எப்போ கால் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறான், எப்போ எங்கே கூப்பிட்டாலும் வர போகிறான், இவனுக்கு என்னடா அப்படின்னு இருந்துடாதீங்க லைஃப்பில். ஸோ நமக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கணும். அது எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் எல்லா நேரத்துலையும் அவைலபிளாக இருக்கக்கூடாது. சிலருக்கு சில நேரத்தில் அவைலபிளாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுக்குன்னு எல்லா நேரமும் நம்ம வெட்டியாகவே இருந்துட்டு மற்றவங்களுக்கு அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் அழகாக நீங்கள் உதாசீனப்படுத்திடுவீங்க. ஓகேங்களா? அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களை அழகாக இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மரத்துலேருந்து ஒரு இலை விழுது அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு இலைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இலை கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா செருகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குப்பை அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில மனுஷங்கிட்டே நம்ம அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பற்றி புரிஞ்சுக்கும் போதும் தெரிஞ்சுக்கும் போதும் நம்ம அன்பானவனா பாசமானவனா ப்ரொஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை மாதிரி தான் நம்மளே தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ லைஃப்பில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒருத்தரோட லைஃப்பில் நீங்கள் குப்பையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வேணும் அப்படின்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஓகேங்களா? அவங்கள தேடி போய் கெஞ்சி பெறுற அன்பு எப்போவுமே நிலைக்காது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போலாம் தனியாக இருக்கவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு காலத்தில் எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கூடயும் இருந்தவங்க தான் இப்போலாம் தனியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆறாத காயத்தையும் தீராத வலியும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன குறை அப்படின்னு பார்க்காதீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட என்ன குறை அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வாயால் பேசுகிற சொல் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை காயப்படுத்தும், கண்டிப்பாக காயப்படுத்தும். ஓகேங்களா? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அந்த குறளில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருந்து அப்படின்னா ஸோ நீங்கள் போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வாயினால் நம்ம பேசுகிற வார்த்தை ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்தும். அது பார்த்திங்கன்னா வாயினால் சொன்ன சொல் என்றைக்குமே அந்த சொல்லுக்கு ஏற்படுத்தும்ல ஒரு வலி, அந்த வலி ஆறாது அப்படிங்கிறத இந்த ஒரு இதிலிருந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வலி நீங்கள் வார்த்தையால் ஒருத்தரை காயப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறோம், அது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு சண்டையிலையோ எவ்வளோ சண்டை வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பர்சனா ஈகோவெலாம் தூக்கி போடுங்க. ஈகோ முக்கியமாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சன் முக்கியமாக அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்க நம்ம கூட பழகி நம்ம தான் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த ஒரு பர்சன் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்தை பார்த்து எத்தனை விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு பாரு, எவ்வளோ அழகான மெமரிஸ் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ண ஒருத்தங்களை விட உன்னோட ஈகோ மயிறு முக்கியமாக போச்சா? ஈகோ அப்படிங்கிறது என்னது? யோசிச்சு பாரு. அந்த ஈகோவை வச்சு ஒன்றுமே சாதிக்க முடியாது. நாளைக்கு யாரும் இல்லாமல் தனி மரமாக நிற்ப. அந்த ஈகோவால் தான் இங்கே பாதி பேர் பிரிஞ்சு போகிறாங்க. சண்டை வந்துருச்சு அப்படின்னா போய்ட்டு ஃபஸ்ட்டு சாரி கேளுங்க. அதுவும் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன். ஓகேங்களா? பிடிச்ச பர்சன்ட்ட சாரி கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க போகிறீங்க? லைஃப் அப்படின்னா சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஓகேங்களா? இந்த சண்டைகளை கடந்து வரணும், தாண்டி வரணும். அவங்க தான் சண்டை போட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு மன்னிப்பு கேளுங்க. நீங்களும் அப்படி ஈகோவாக இருந்துட்டு அவங்க சண்டை போட்டு போனால் போட்டோம், அவங்க தான் வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறனால தான் இங்கே பாதி உறவு பிரிஞ்சு போகிறக்கு முக்கால்வாசி காரணம் என்ன தெரியுமா? அவங்களாம் வந்து பேசிட்டோம், அவங்களாம் இது பண்ணிட்டோம், ஈகோவால் தான் பாதி உறவு பிரிஞ்சு போகுது. அதேமாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு அப்படின்னால தான் சில உறவுகள் பிரிஞ்சு போகிறாங்க. ஏன்னா ஸோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இன்னொருத்தரை எவ்வளோ காயப்படுத்தும். ஸோ அதனால் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது மனிதர்களுக்கு இடையில் பார்த்து உபயோகிங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் அவைலபிளாக இருக்காதிங்க. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி லெவல் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு கொடுக்கலாம், பட் அவங்களும் உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அதையும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விக்கி. இது உங்கள் விக்கி எடிட்ஸ். டாடா பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.